ஹலோ கைஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை டாஸ்கில் ராணுவ வெஸ் ரயான் போது 2 பேருக்குமே ஃபிசிக்கல் வயலன்ஸ் வார்த்தைங்களும் ஜாஸ்தியாக போயிடுச்சு. இதில் சௌந்தர்யா ஜாக்லினும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரயானும் மஞ்சரியை கொஞ்சம் ஃபிசிக்கல் அந்த ஃபோர்ஸ் போட்டுட்டாரு. அப்புறம் வந்து ஜெஃப்ரி மேலேயும் ராணுவ கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டார். இவர் வந்து கழுத்து பிடிச்சிட்டாரு, அவர் வந்து வயிற்று பிடிச்சிட்டாரு. ராணுவும் மஞ்சரியை வந்து ரயானும் மஞ்சரியை வந்து கொஞ்சம் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இது வந்து எப்படி போச்சு அப்படின்னும் போது அதை பற்றி நம்ம இதை பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட்டு மறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோஸ் ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் என்ன ஆச்சுன்னா, அந்த கேம் முடிஞ்சோடனே ரயான் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு கோவப்படுறாரு. ராணுவும் அடிக்க வராரு. ஹவுஸ்மேட் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. இது நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல ராணுவ வார்த்தையை விட்டதுனால ஜாக்லின் ஏதோ போய் நம்மளுக்கும் அது பீப் சவுண்ட் போட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ ரயானை வார்த்தை விட்டுருக்காரு, ராணுவும் வார்த்தை விட்டுருக்காரு. ஜாக்லினை பார்த்து ஏதோ வந்து ராணுவும் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு சௌந்தர்யா கேட்க வந்து சௌந்தர்யாவும் கத்திருக்காங்க, நீ எப்படி அவளை பார்த்து சொல்லுவ, நீ கம்முன்னு இரு அப்படின்னும் போது முடியெல்லாம் வந்து அவங்க சௌந்தர்யா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்க இல்லைங்களா, முடியை முன்னாடி பின்னாடி போட்டு அந்த மாதிரி ராணுவ வந்து கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து சௌந்தர்யா இன்னும் ட்ரிகரே அவங்க கத்தியிருக்காங்க. அப்போ நான் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட பேசியிருக்காங்க. கொஞ்சம் வந்து ஹீட் ஆஃப் த மூமெண்ட் ஜாஸ்தியாகவே தான் இது போயிடுச்சு. இந்த இடத்துல ரயானும் கொஞ்சம் வந்து கோவப்பட்டிருக்கார். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. இதில் யார் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத விட ரயான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் விட்டுட்டார் தான். ஓகேங்களா? போயிருக்கு, அடிக்கலை, பட் ஆனால் அடிக்க போயிருக்காரு. ஆனால் அந்த இன்டென்ஷனே தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை சுற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தால் கோவம் வராமையாங்க இருக்கும். அது என்ன தான் கேமாக இருந்தாலும் எவ்வளோ பொறுமையாக போனாலும் இப்போ ஜாக்லின்னு டேரெக்டாக விஷாலை வந்து அடிக்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலை, விஷால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜாக்லினுக்கு சப்போர்ட் ரயான் அப்படிங்கிற பட்சத்தில் ரயானையும் வந்து இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடில் ஜாக்லினுக்கு சப்போர்ட் ஸ்டார்டிங்கில் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறதுன்னு முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாரோ, இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ ரயானுக்கோ வருது. ஜாக்லினுக்கோ சௌந்தர்யாக்கோ ரயான் ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, இப்போ ஜெஃப்ரி சப்போர்ட் பண்ணுறாருல ஜாக்லினுக்கோ சௌந்தர்யாக்கோ, இப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஜெஃப்ரி அட்டாக் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல. அப்போது வந்து ஜெஃப்ரி மேலே எல்லாருக்குமே அந்த வீட்டில் ஒரு 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 சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல, அன்ஷிதாலேருந்து தர்ஷிகாலேருந்து எல்லாருக்குமே. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? அது கேம் ஜெஃப்ரி, அது பரவாயில்ல, ஆனால் இன்னும் எனக்கு பிடிக்கும் பர்சனலாக, தம்பி மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போது இதுவும் கேம் தானே. அப்போ ரயான் ஜாக்லின் கூட சேர்ந்து அந்த குரூப்புக்குள்ளே கோவா கேங்னு ஒன்று அவங்க டாஸ்க்கு ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்கன்னா அப்போ அது அவங்க கேம் தானே. ஏன் அருண் விஷால் கூட ஆடலையா? இல்லை அருண் விஷால் கூட சத்யா ஆடலையா? இல்லை தீபக் எந்த சைட் ஃபேவரோ அந்த சைட் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடலையா? ஏன் ராணவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டு ஆட விட்டதே விஷால் தான். இப்போ விஷால் ஒரு கேம் ஆடலையா? அந்த வீட்டில் ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்வாங்க, ஒருத்தவங்க மேனிப்புலேட் பண்ண தான் செய்வாங்க, ஒருத்தவங்க ட்ரிகர் பண்ண தான் செய்வாங்க. அதையும் மீறி ரன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேமை கொண்டு போகணுமே தவிர இதில் வன்மத்தை காட்டுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இது மொத்த வன்மமும் விஷால் கிட்டேருந்து தான் வருது. அந்த சைடு ஆனந்தி கிட்டேருந்து வருதுன்னா இந்த சைடு விஷால் கிட்டேருந்து வருது. சாச்சனாவும் நடுவில் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரியாக தெரியல. மேபி அடுத்த வாரம்லாம் எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. அவங்களுக்கும் ஜாக்லினை பிடிக்காது தான், சாச்சனாவுக்கும் ஜாக்லினை பிடிக்காது, சௌந்தர்யாவும் பிடிக்காது தான். ஆனால் இப்போ நேற்று அந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு டீல் போட்டோன்னா அந்த பொண்ணு ஹானஸ்ட்டாக அதை ஒத்துக்கிட்டு விஷால் பொம்மையை வைக்காமல் இருக்குது. இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கான கேமை அந்த பொண்ணு ஆடுது. ஓகேங்களா? இவ்வளோ அதுவும் முன்னாடி ஆடுதுங்க அந்த பொண்ணு. தப்போ சரியோ முன்னாடி ஆடுது. கொஞ்சம் பின்னாடி பேசதான் செய்யுது, இரிட்டேட் ஆகதான் செய்யுது. ஆனால் விஷால் மாதிரி இல்லை. அது என்ன சொல்கிறது, விஷால் இன்னும் கேமே ஆடலையே. அவர் எங்கே கேம் ஆடினார்? மார்க் பண்ணிட்டு காசிப் பண்ணிட்டு மட்டும்தானே இருக்கார். அப்போது இந்த இடத்துல வந்து விஷால் ஃபுல்லாக ராணுவ தூண்டி விட்டு ராணுவுக்கும் ரயானுக்கும் ஒன்று போகுதுன்னா இந்த இடத்துல ராணுவ பேர் தான் வந்து டேமேஜ் ஆகுது. அது ராணுவுக்கு எப்போ புரியுமோ எனக்கு தெரியல. இதை வந்து ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. ராணுவுக்கு ஒன்று சொன்னால் புரிய மாட்டேங்குது, உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவருக்கு அது புரியவே இல்லை. இப்போ இந்த இடத்துல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே ஹர்ட் பண்ணது புரிஞ்சுக்கிட்டு கேம் முடிஞ்சோன்னே எல்லோரும் சாரியும் கேட்டாச்சு. நம்ம யாரை வந்து இவங்க சரி அவங்க சரி ரெட் கார்டு எல்லோ கார்டெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முத்து கூட உள்ளே சொல்கிறேன். ஏன் இப்படி ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறீங்க, பொறுமையாக ஆடுங்கன்னா அந்த கில்லர் காயின் டாஸ்க்லலாம் அவர் பண்ணாததா, அவர் அவ்வளோ பண்ணார். சுனிதா எதுவும் சொல்லாதனால அவர் தப்பிச்சார். இல்லைனா அவருக்கும் ரெட் கார்டு எல்லோ கார்டு வந்து தான் இருக்கும் ஃபஸ்ட் வீக்லேயே, அந்த டாஸ்க் ஆன வீக்லேயே, செகண்ட் வீக்லேயே, ஃபஸ்ட் வீக்லேயே அப்பயும் வந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து அருண் ஒரு நல்ல ஒரு மாதிரி அவர் வந்து கேம் இப்படி ஆடுறீங்க அப்படி இப்படின்னு ஒரு அருண் வந்து இந்த கேமுக்குள்ளே என்ன சொல்கிறது வரலங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. ஏன்னா அருணோட டீமும் ஜாக்லினோட டீமும் சேர்ந்து ஆடுற மாதிரி ஒரு இடத்துல பிளான் பண்ணியிருக்காங்க சாச்சனா அந்த டாய் எடுக்க. அப்போ வந்து அருண் சொல்லிட்டார், இல்லை ஆல்ரெடி நான் வந்து போன கேம்லேயே சாச்சனாவை வந்து சாச்சனா கூட ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிடுச்சு, அந்த பொண்ணு நான் தான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக போயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஹர்ட் ஆயிடும். அதனால் நான் இந்த கேம்குள்ளே வரல, இந்த வயலன்ஸ் கேம்குள்ளே நான் அவரே வாலண்டியராக போயிட்டுருக்காரு, இந்த டாஸ்க்லேயே நான் வரல அப்படின்னு அவரே வெளில போயிட்டுருக்காரு. ஸோ இந்த கேம் அப்படி தானும் போது அது அவங்கவுங்களோட ஸ்ட்ராட்டஜி, அந்த கேம் அது ஓகே. ஆனால் இவங்க செய்கிறது சரியே இல்லை சுத்தமாக. இது ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல
ராணவ் வந்து போய் கோவா கேங் கிட்ட சாரியும் கேட்டுட்ருக்காரு. போயிட்டு இந்த மாதிரி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சௌந்தர்யா கேட்குறாங்க. சௌந்தர்யா தனியாக உட்காந்து ராணுவக்கிட்டையும் பேசுகிறாங்க. 24/7 பேசுகிறாங்க. ஏன் நீ அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க வலிச்சிருக்கா அப்படின்னா, இல்லை எனக்கு தெரில, நான் கேம் இதில் தான் நான் பண்ணேன். பட் ஆனால் நான் பார்க்கும்போது அவங்க லூஸாக இருந்த மாதிரி தான் இருந்தது, அந்தளவுக்கு நான் ப்ரெஷர் கொடுத்த மாதிரி இல்லை அப்படின்னும்போது, இல்லை அது கொடுத்துருக்கா, அதான் அவனுக்கு வலிச்சதுன்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கோவா கேங் கிட்ட வந்து ஜெஃப்ரி கிட்டலாம் அவங்க வந்து ராணுவ வந்து சாரியும் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் வந்து அந்த குஷனுக்குள்ளே விழறது பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து ரயான் தான் தள்ளி விட்ட மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ரயான் தள்ளி விட்டு தான் வந்து ராணுவ வந்து அப்படி விழுந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸ் போட்டார் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல அவங்க உட்காந்து பேசும்போது ராணுவே வந்து கேட்கும்போது ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் தள்ளி விட்டதா. இவர் வந்து ராணுவ வந்து ஜெஃப்ரி கொடுத்த ப்ரெஷரில் எப்படியாவது தன்னை ரிலீஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக ஜெஃப்ரியை தான் ராணுவ வந்து ஒரு தள்ளி விட்டு டிஃபென்ஸ் மோட்னால தள்ளி விட்ட மாதிரி அவர் ஜெஃப்ரியே சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல ரயான் மேலே தப்பில்லை. ஸோ அது ஜெஃப்ரியே சொன்னதுக்கப்புறம் ராணுவ வந்து ஓகே ரயான் இல்லை, அப்போ ஜெஃப்ரி தான்னும் போது நம்மளுக்கும் அது கிளியர் ஆகிடுது. பட் ஆனால் நாளைக்கு இது 1 hour ஷோவில் வருமானு எனக்கு தெரியாது. 24/7 இதெல்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி தள்ளி விட்டு தான் ராணுவ விழுந்திருக்காரு தவிர அந்த இடத்துல ரயான் எதுவும் மிஸ்டேக் இல்லை. அதே மாதிரி ரயானை வந்து மஞ்சரிக்கிட்டையும் போய் சாரி கேட்டிருக்காரு. என்ன சாரி கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஹாஷாக அந்த இடத்துல பிடிச்சிட்டேன், உங்களை ஹோல்ட் பண்ணன்றதுக்காக தான் நான் பண்ண போனேன், சாரி உங்களுக்கு வலிச்சுதா அப்படின்னும் போது, வலிச்சது தான், நான் எனக்கு கஷ்டமாக இருக்கும் விடுன்னு சொன்னேன். ஆனால் இல்லை எனக்கு அந்த சத்தத்தில் கேட்கல சாரி, பட் ஆனால் நான் இன்டென்ஷனாக பண்ணலை, அது கேமோட அந்த இதில் சுவாரஸ்யத்தில் பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சாரி கேட்டிருக்காரு மஞ்சரி கிட்ட. அவங்களும் அது கேம் ஸ்பிரிட்டில் பெருசாக எதுவும் சொல்ல காணும். இதே விஷயம் தர்ஷிகா கிட்டேயும் மஞ்சரி போய் பேசியிருக்காங்க. மஞ்சரியும் தர்ஷிகாவும் பேசும்போது இவங்க ஒரு பக்கம் இந்த கேமோட சுவாரஸ்யத்தை பேசினாலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த கோவா கேங்கை பார்க்க நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி பேச வருது. ஏன்னா சௌந்தர்யாவை ஜாக்லினை பேசும்போது சௌந்தர்யா வராங்க, சௌந்தர்யாவை பேசும்போது ஜாக்லின் வராங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரயானுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க, அப்புறம் ஜெஃப்ரிக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டாக்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதா இங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு பிடிக்கல. அப்படி வந்து அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ அருணுக்கு பேசினா விஷால் வேடிக்கை பார்ப்பாரா? இல்லை சத்யாவுக்கு பேசினா வந்துட்டு அருண் வேடிக்கை பார்ப்பாரா? இப்போது சாச்சனாவுக்கு பேசினா முத்து வர்றது இல்லையா? ஏன் அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் பேசினாக்கா அன்ஷிதாக்காக ஆனந்தி வரமாட்டாங்களா? அப்போ நீங்களாம் பண்ணால் அது ஓகேவா? விஷால் யாருக்குமே வரமாட்டாருங்க, அதை நான் சொல்லிடுறேன், இப்போவே சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் தான் அது கூட வரும். தர்ஷிகாக்காக பவித்ரா வர்றதோ, அருணுக்காக விஷால் வர்றதோ, முத்துக்காக சாச்சனா வர்றதோ, அங்கே குறைஞ்சபட்ச ட்ரஸ்ட்டாவது இருந்தால் தான் வரும். விஷால் யாருக்காகவும் வரமாட்டார், நான் இப்போவே சொல்கிறேன். அவர் சரியான ஒரு என்ன சொல்கிறது, அவர் எனக்கு என்ன வேர்ட்ஸில் சொல்கிறதுன்னு கூட தெரில. அவர் அந்த மாதிரி ஒரு ஆள். அவர்கிட்ட சாச்சனாவை கூட நம்மளுக்கு தெரியும், அந்த பொண்ணு புரிஞ்சு பண்ணுது, புரியாமல் பண்ணுது, கிளவர் கண்ணிங்கன்னா அந்த பொண்ணு தெரிஞ்சு தான் பண்ணுது. அதுக்கான விஷயங்கள் வந்து அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது அந்த பொண்ணு. அது திமிராக கூட இருக்கலாம், ஆட்டிடியூடாக கூட இருக்கலாம். நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, மரியாதை இல்லாமல் பண்ணுற, இது இப்படி இருக்குன்னா எனக்கு அது தெரியும், அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் தெரிஞ்சு தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுது. அது முகத்துக்கு நேராக சொல்லிடுது, ஃபேரோ அன்ஃபேரோ. ஆனால் இவர் ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு கேம் ஆடுறாருல, நல்ல ஒரு மாதிரியே காட்டிக்கிட்டு. இல்லை நான் கேமே ஆடல, நான் ஜஸ்ட் லைக் தட் ஃபன்னாக ஒரு டாஸ்க்கு தான் பண்ணேன், என்டர்டெயின்மெண்ட்டாக பாட்டு தான் பாடினேன், அதில் என்னோடய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை அப்படின்னு முன்னாடி தெரிஞ்சால் பிச்சிருவாங்க இவருன்னு தெரியும். ஜாக்லின் முன்னாடிலாம் போய் பேசிட சொல்லுங்களேன், முத்து முன்னாடிலாம் போய் பேசிட சொல்லுங்கள். ஏன் தீபக் முன்னாடி நின்று 2 கேள்வி ஸ்ட்ராங்காக கேட்டுற சொல்லுங்களேன். ஏன் இப்போ இவர் வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு அன்ஷிதா முன்னாடியே போயிட்டு சரி தப்பு எதையாச்சும் சொல்லுங்களேன், அன்ஷிதா சும்மா விட்ருவாங்களான்னு. இவருக்கான சேஃபர் சைடு எடுக்கிறதுக்காக யாரை வேணால் கேமில் வந்து யூஸ் பண்ணி ஆடுவார். இப்போ அந்த ட்ராப்பில் மாட்டியிருக்கிறது அன்ஷிதா தான். ஆனால் சௌந்தர்யாவை வந்துட்டு மார்க் பண்ண மாதிரியோ, தர்ஷிகாவை வந்துட்டு லவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு அவங்க கேமை டைவர்ட் பண்ண மாதிரியோ அன்ஷிதாவை பண்ண முடியாது. அன்ஷிதா மட்டும் விஷால் வந்து அன்ஷிதாவுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ட்ரஸ்ட்டாக இல்லைன்னு அன்ஷிதாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, விஷாலுக்கு செம்மையாக பேக் ஃபயர் ஆகும். அது அன்ஷிதாவே நல்லா வந்து விஷாலுக்கு எப்படி நோஸ் கட் கொடுக்கணுமோ இல்லை எப்படி பிளான் பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. ஏன்னா அன்ஷிதாவும் லேஸ் பட்டவங்க கிடையாது, ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போகுது, நல்லா இருக்குது அந்த கோவா கேங் பார்க்க அப்படின்னு தர்ஷிகாவும் மஞ்சரியுமே உள்ளே உட்காந்து பேசியிருக்காங்க. ஆமாம், அது நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு க்யூட்டாக தான் இருக்குது, ஒருத்தவங்க சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்தா அப்படின்னு. அப்புறம் அந்த இடத்துல தர்ஷிகா வந்து அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, விஷால் தர்ஷிகாவுக்கு சப்போர்ட் பண்ணலைல்ல அந்த கேமில். இப்போ சௌந்தர்யா ஜாக்லின் பொம்மை எடுக்கணுன்றதுக்காக ரயான் பொம்மை எடுக்கணுன்றதுக்காக ஜெஃப்ரியோலாம் இவ்வளோ ஸ்டபனாக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, விஷால் அன்றைக்கி தர்ஷிகா பொம்மை என்ன பண்ணார், தேடி போய் எடுத்து வச்சு வின் பண்ண வச்சிட்டாரா தர்ஷிகாவை? இதை தான் தர்ஷிகாவை மீன் பண்ணுறாங்க. அது பார்க்க அழகாக தான் இருக்குது அந்த கோவா கேங் அப்படிங்கிறது, அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஆடுறது அப்படின்றது. அப்போ மஞ்சரி கிட்ட வந்து அப்போது வந்து ரயான் அப்படி பிடிச்சிட்டாரு, உங்களுக்கு அது எதுவும் ஹர்ட் ஆகலைன்னா, இல்லை கொஞ்சம் வலிச்சது தான், பட் ஆனால் அது கேம் ஸ்பிரிட் நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன், இட்ஸ் ஓகே
அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியை சொல்கிறாங்க. இந்த இடத்துல மஞ்சரியும் இண்டிவிஜுவல் கேமருங்க. அவங்களும் இண்டிபெண்ட்டாக கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்ன தான் அவங்க ஆட்டிடியூடு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான். அவங்களுமே அவங்க இந்த ஸ்டாண்டே கண்டினியூ பண்ணால் டாப் 5 அவங்களுக்கு வர்றதுக்கான இப்படி ஒளிஞ்சு கேம் ஆடுறவங்களுக்கு நடுவில், இல்லை கேமே ஆடாமல் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் மஞ்சரி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மஞ்சரி நீங்கள் இந்த ஸ்டாண்டே எடுங்க. சூப்பர். தேங்க்யூ கைஸ்.